ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இந்த சீரீஸில் இதுதான் ஃபைனல் எபிசோட். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது நான் நம்புகிறேன். ஸோ வாங்க கிளைமேக்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம டக்கோட கைமி அகாடமிக்கும் வரா. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணு வரான்றத விட அந்த டிசிப்ளினரி சேர்மன் வேறு பார்த்துறான். ஸோ பார்த்துட்டு நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே நான் இந்த மாதிரி வேறு ஒரு ஸ்கூல் பொண்ணு, ஸோ நான் ஒட்டுவரையை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவனும் வந்து பொண்ணுங்கிட்டே பேசாதவன். ஸோ அவனால் ப்ராப்பராக ரொம்ப நர்வஸ் ஆகுறான். ஸோ இங்கேன்னு சொல்லிட்டு வேறு வேறு இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம விசாக்கியும் அவன் பொண்ணுங்கிட்ட பேசலை. ஸோ நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரான். ஸோ இங்கே ஒட்டோரியும் அதை பார்த்துட்டு இவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். ஸோ இங்கே நம்ம டொர்மோஸோவும் வந்து அவன் கிளப்பு ரூமில் தான்டா வெயிட் பண்ணுறா, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாருமே வந்து அவங்க போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த டிசிப்ளினரி குரூப்பே நிற்கிது. ஸோ நீங்கள் எல்லாம் சஸ்பெண்ட் ஆக போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போயிட்டு அங்கே அந்த கிளப் ரூமை வந்து அப்படியே ஹோம் டூர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் குவிஸ் புக்ஸ் எல்லாம் வைப்போம், இங்கே தான் மெட்டீரியல்லாம் இருக்கும். ஸோ இந்த இங்கே தான் நாங்கள் குவிஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே நான் தான் நம்பர் 1 இருப்பேன். ஸோ நான் இங்கே தான் உட்காருவேன். ஸோ இந்த டேபிளில் தான் நாங்கள் உட்காந்து குவிஸ் கேம்லாம் விளையாடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இங்கே நம்ம டிசிப்ளினரி சேர்மனும் பிரின்சிபல் கிட்டே வந்து போட்டு கொடுத்துட்ருப்பான். ஸோ பிரின்சிபலும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கிளாஸுக்கு போக சொல்லு, அந்த கிளப்பு மெம்பர்ஸை வந்து எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ இங்கே நம்ம ஒட்டோரியும் டக்கோடா கிட்ட ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் எப்போவுமே ஒன்றா இருப்போம். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸ் எங்களுக்கு, நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்கிறான். ஸோ டக்கோடாவும் இந்த ஸ்பெஷல் பிளேஸை வந்து இப்போது நீங்கள்லாம் ஒன்றா இல்லாத மாதிரி இருக்குது, நான் தான் அதுக்கு காரணம். ஸோ அதே மாதிரி கைமி அகாடமியும் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கும் நான் தானே காரணம். ஸோ நீ என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து ஒரு டைமில் வந்து உன்னை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து நான் பிரேக்கப் பண்ணலான்லாம் டிசைட் பண்ணிட்டேன். பட் ஆனால் அது முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக அப்படியே பிளேட்டே மாற்றுறான். ஸோ பிளேட்டே மாற்றிட்டு வேறு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த மாதிரி உன் கூடலாம் நீ என்னால் இருக்க முடியாது, என்னை மறந்துரு அப்படி இப்படின்லாம் பேசுகிறான். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கு உடனே யுசாக்கி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கைமியும் சொல்கிறான். ஸோ யுசாக்கி பார்த்தா இங்கே அதுக்கு முந்தின நாள் வந்து டக்கோடாவை வந்து போய் மீட் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே கைமீறி போயிட்டுருக்கு. ஸோ ஒட்டோரியை காப்பாற்றணும், நீ தான் வந்து அவன்கிட்ட பேசணும், அவனை வந்து லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவனை நீ தான் மாற்றணும், அவனை படிக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லு அப்படின்லாம் சொல்லியிருப்பான். ஸோ இது வந்து ஒரு துரோகமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க, இல்லை நான் அவன் நல்லதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இங்கே ஒரு ஒட்டோரியை கட்டுறாங்க. ஒட்டோரியும் ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்கான். ஸோ டக்கோடாவும் வந்து அவன்கிட்ட எடுத்து அந்த எரேசரை வந்து அவங்ககிட்டே கொடுத்துட்டு, இனி நம்ம மீட் பண்ண வேணாம், ஸோ இனி என்னை டிஸ்டர்பும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ வெளில போகும்போது கரெக்டாக நம்ம யுசாக்கியும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒத்தோரியை கடைசி வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறான். ஸோ இங்கே தர்மாசா போய் ஆறுதல் படுத்தலான்னு போகும்போது யுசாக்கி எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே அவனுங்க 3 பேரும் அப்படியே கிளம்பிடுறாங்க. உள்ளே யுசாக்கி போன உடனே ஒட்டோரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்கான். இது வரைக்கும் ஒட்டோரி அழுது நீ பார்த்தே இருக்க மாட்டேல்ல. ஸோ எப்போவுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா சேலஞ்சஸ் வந்தாலும் அதை ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் ஒட்டோரி. ஆனால் இப்போ ஏன் நான் அழுகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்லாம் சொல்கிறான். இவனும் நீ உண்மையாக லவ் பண்ணிட்டடா, அதுதான் ரீசன். ஸோ இதுலேருந்து நீ வெளியே வா, பழையபடி நம்ம பழைய நாட்களுக்கு போவோம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இங்கே மீட்டிங்கும் ஆரம்பிக்குது. ஒட்டோரி பேச ஆரம்பித்த உடனே எல்லோரும் அப்படியே அந்த ப்ரொட்டஸ்ட் டீம்லாம் அப்படியே உள்ளே வந்து சூப்பர் டூப்பர் அவசரம் ஸோ கத்திக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஒட்டோரியும் வந்து பிரின்சிபல் கிட்ட நான் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அவன் அதே மாதிரி அவனும் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நான் வந்து லவ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அட்லாஸ்ட் அதை நான் ஒரு வழியாக படிச்சுட்டேன். ஸோ இங்கே நான் லவ் வந்து குட்டா பேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே எல்லோரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க, இவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, ஸோ இந்த லவ் வந்து
எனக்கு ஒரு மோசமான ஒரு இத தான் குடுத்தது. ஸோ இங்க இந்த ஸ்கூலோட ரூல்ஸ எல்லாத்தையும் பிரேக் பண்ணி, ரொம்ப ஒரு மோசமான சிச்சுவேஷன தான் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றேன். இங்க டக்கோடாவ காட்டுறாங்க. டக்கோடா அப்படியே அழுதுட்டே போறா. உடனே அவன் பாய் ஃப்ரெண்டும் வந்து "என்னாச்சு உனக்கு? மொத்தமா எல்லாமே சொதப்பிக்கிச்சு போல" அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டவுடனே அவ இன்னும் தேம்பி தேம்பி அழுவுறா. ஸோ இங்க ஒட்டோரிய காட்டுறாங்க. ஒட்டோரி வந்து ஸோ நான் உங்க எல்லாருக்குமே ஒரு மோசமான ஒரு எக்ஸாம்பிளாவா ஆயிட்டேன். ஸோ அதேமாரி உங்க எல்லாரையும் ரொம்ப மோசமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படின்லாம் சொல்றான். ஸோ பிரின்சிபலும் வந்து "நீ ரொம்ப நல்லாவே பேசுன" அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அதுக்கு முன்னாடி மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு லெட்டர குடுத்து நான் உன்ன டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே எல்லாரும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஸோ செம்ம ஷாக் ஆகி நம்ம யுசோக்கியும் நீங்க எப்படி இவன டிஸ்மிஸ் பண்ணலாம்? இவன் தான் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்ட்டானே! நீங்களும் ஏன் ப்ராமிஸ மீறுறீங்க? அப்படின்னு சொன்னோனே, நான் ப்ராமிஸ் பண்ணேன். ஆனா எக்ஸ்பெல் பண்ணல. அவன டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இவனும் டென்ஷன் ஆகி அவர நோக்கி ஓடி வரான். ஸோ அப்படியே கீழ விழுந்துர்றான். ஸோ இங்க நம்ம பிரின்சிபலும் உன்ன மாரி ஒரு குப்பை இந்த ஸ்கூலுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேட்ஜையும் புடுங்கி அப்படியே தூக்கி போட்டுர்றாரு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செம்ம ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவனும் ஸ்கூல விட்டு வெளிய போறான். ஸோ அவன் வெளில போனோனே எல்லாருமே அப்படியே ரொம்ப சோகத்தில முழுகி எல்லாரும் ஜஸ்ட் படிக்கிற வேலைய மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க யுசாக்கி வந்து அவனால தாங்க முடியல. ஸோ அதனால அவன் என்ன பண்றான், டக்கோடாவ பார்க்க வரான். டக்கோடாவ உன்ன வந்து ஒருத்தவரையும் பார்க்க வந்தானா? அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஸோ டக்கோடாவோட பாய் ஃப்ரெண்டும் "நீ ஏன் இன்னைக்கு கூட யூனிஃபார்ம்ல இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அதுக்கு "இல்ல எங்க ஸ்கூல்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்றான். ஸோ அத எக்ஸ்ப்ளைன் பண்ண உடனே கேட்கவே ரொம்ப மோசமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட கலாய்ச்சு விட்டுர்றான். ஸோ இங்க ஒட்டோரிய காட்டுறாங்க. ஒட்டோரி பைத்தியக்காரன் மாரி நடு ரோட்ல அந்த எரேசர வச்சுட்டு டக்கோடாவ நெனச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்கான். ஸோ அங்க பார்த்தா திடீர்னு அவனோட மென்டார் அந்த ப்ரொஃபசர் வந்து அவன் கண்ணுக்கு தெரியிறாரு. ஸோ இவன் என்ன ஃபீல் பண்றான்னா, ஓகே இது ஏதோ நம்மளோட இமேஜினேஷன் தான் போல. அது கூட இப்போ நம்மகிட்ட பேச மாட்டுது. அப்படி இப்படின்னு நெனச்சுட்டே போறான். பார்த்தா அங்க அவரு பேசிட்டு இருக்காரு ஒருத்தங்ககிட்ட. ஸோ அப்பதான் ரியலைஸ் பண்றான், இவரு ஒரிஜினல் தான் நம்ம இமேஜினரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் "ப்ரொஃபசர் நீங்க தான் என்னோட ரோல் மாடல். நீங்க தான் என்னோட மென்டாரா நான் நெனச்சு உங்க ஐடியாவ தான் நானு ஃபாலோ பண்றேன்." அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இங்க வந்து கிளப் ரூம காட்டுறாங்க. ஸோ கிளப் ரூம்ல யுசோக்கி வந்து "என்னடா உங்களுக்கெல்லாம் சஸ்பென்ஷன் முடிஞ்சிடுச்சா?" அப்படின்லாம் சொல்லி கேட்குறான். "ஆமான்டா" அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் சொல்றானுங்க. ஸோ எல்லாரும் அதே மாரி இசோக்கிய வந்து கங்ராச்சுலேட் பண்றாங்க. ஸோ ஏன்னா அவனுக்கு யுனிவர்சிட்டியில சீட் கிடைச்சிருக்கும் ரெக்கமெண்டேஷன்ல. ஸோ அவனும் என்ன பண்ணுவான், இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இது ஒட்டோரிக்கு கிடைக்க வேண்டியது. ஸோ ஆனா இல்ல சில விஷயங்கள் என் மேல தான் தப்பு. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கிளப் சேர்மனும் வந்து அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு வெளில கேட்ல நிக்க வச்சுருவான். நிக்க வச்சு எல்லாத்தையும் ஒழுங்கா கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ எல்லாமே பார்த்தா அங்க குவிஸ்ன்னு எழுதியிருக்கும். அந்த குவிஸ் எல்லாம் எடுத்து திருப்பி பார்த்தா அதில ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்லாம் எழுதியிருக்கும். ஸோ அதெல்லாம் இவனுங்க எடுத்து ஒண்ணா சேர்த்து பார்க்கும்போது அதில ஒரு மெசேஜ் மாரி ஒட்டோரி வச்சிருப்பான். ஒரு குவிஸ் கொஸ்டின் மாரி. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கும். இந்த குவிஸ் கிளப் மெம்பர்ஸும் என்ன பண்ணுவானுங்க, அந்த பேசிட்டு இருந்தவங்கள தள்ளி விட்டுட்டு இவங்க பேச ஆரம்பிப்பானுங்க. ஸோ இங்க எங்களோட ரிசர்ச்ச நாங்க சப்மிட் பண்ண நினைக்கிறோம்னு சொல்லிட்டு குவிஸோட ஹிஸ்ட்ரிய வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்ம யுசோக்கி. ஸோ சொல்லிட்டே இருக்கும்போது தான் அ அங்க அவனுங்க வந்து கொலைட் பண்ணி வச்சிருந்த அந்த கெமிக்கல் ஃபார்முலாஸ்லாம் அவனுங்க சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. அதில ஒட்டோரி வந்து சில குவிஸ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பான். அதுக்கு ஆன்சர் வந்து டவ்வு, சால்மன் அண்டு பீஸ்ன்றது தான் ஆன்சரா வரும். ஸோ இது மூலமா அவன் வந்து நான் வந்து திருப்பி அகைன் வீட்டுக்கு வரேன். ஐ மீன் அகாடமிக்கு நான் திரும்பி வரப்போறேன் அப்படின்ற ஹிண்ட் அதில குடுத்துருப்பான். ஸோ அதேமாரி எங்க யுசோக்கியும் வந்து இதெல்லாம் நான் எதுக்காக பண்றேன்னா, என் ஃப்ரெண்ட் அவனுக்காக தான் பண்றேன். ஸோ அவன் வந்து அவன் சொல்லப்போற கதைய நாங்க கேட்கணும்னு நெனைக்கிறோம். ஸோ எல்லாரும் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பார்த்தா அங்க ஒட்டோரியும் வந்து நிக்கிறான். எல்லாரும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஸோ நீங்கலாம் வரக்கூடாது. இது இந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிசிப்ளினரி சேர்மனும் சொல்றான். ஸோ உடனே அவன் பின்னாடி இருந்து அந்த ப்ரொஃபஸரும் பார்க்குறாரு. உடனே எல்லாரும் இவரா? அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஸோ அப்பதான் ஃப்ளாஷ்பேக் போகுது. ஃப்ளாஷ்பேக்ல அ ஒட்டோரியும் போய் அவர்கிட்ட நீங்க சொன்ன ஐடியாவ தான் நான் சோலா எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணேன். ஆனா ரிசல்ட் என்னன்னா, என் ஹார்ட் பிரேக் ஆச்சு. என்னோட அகாடமியே என்னை விட்டு போயிடுச்சு. ஸோ நீங்க தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொன்னோனே, "நீ கவலைப்படாத. ஸோ நீ எந்த வழியா போணும்னு நினைக்கிறியோ, அந்த வழியா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இரு. ஸோ அதுதான் உன்னோட டெஸ்டினி" அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேஷ் கொடுத்து ஹெல்ப் பண்றியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ இவன் தான் என்ன காப்பாத்துனான் அப்படின்லாம். ஸோ இவன எல்லாரும் ஒழுங்கா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே பிரின்சிபல பார்த்துட்டு, "டேய் நம்ம மேத்தமேட்டிக்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல பார்த்தோமே. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரின்சிபல போட்டு கலாய்க்கிறாரு. ஸோ நம்ம ஒட்டோரியும்
உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போனோடனே நம்ம யுசாக்கியை பார்த்து நீ என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க வேணாம். ஸோ நீ வந்து என் நல்லதுக்காக தான் பண்ணேன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி நீயே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனும் வந்து பேட்ஜ் எடுத்து அவனுக்கு போட்டு விட்டு நண்பா என்னை மன்னிச்சிரு போய் பேசு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இங்கே பிரின்சிபலும் வந்து அவனை தடுத்து நீங்கள் பேசுகிற ரைட்ஸே அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது வழி விடுங்கன்னு சொல்லிட்டு அவனும் அவரை தாண்டி போகிறான். ஸோ உடனே அவனும் தடுக்கிறாரு. ஸோ அவர் தடுத்த உடனே யுசர்கி வந்து நீங்கள் அவன் வழியில் குறுக்க போக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இங்கே ஒட்டோரியும் வந்து அவனோட ஸ்பீச்சை ஆரம்பிக்கிறான். ஸோ நான் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பேர் வந்து அன்பின் ஊக்கம். ஸோ நான் என்னோடய ரிசர்ச் என்னென்னு உங்கள் முன்னாடி எல்லோரும் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி நான் டக்கோடன்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஸோ அவள் வந்து என்னை ஹார்ட் பிரேக் பண்ணிட்டா. பட் ஸ்டில் அவளை நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த ஃபீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவளை நம்ம மறக்கணும்னு நினச்சாலும் அது என்னால் முடியல. இந்த லவ் தான் நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சது. ஸோ அவளை பற்றி நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது ஒரு விதமான ஒரு எனர்ஜியாக இருக்குது. ஸோ லவ் எல்லாருக்கும் முக்கியன்றது தான் என்னோடய ரிசல்ட்டாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ எல்லோரும் லவ்வில் விழணும். ஸோ லவ் ரெவல்யூஷன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ உடனே எல்லோரும் அங்கே கை தட்டுற சவுண்டு இருக்குது. யாருன்னு பார்த்தா அங்கே டக்கோடா வந்து நிற்கிறான். ஸோ டக்கோடா பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஸோ உடனே அவனை போய் தடு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்கிறான். உடனே எல்லோரும் அந்த டிஸ்பிளினரி குரூப் வந்து தடுக்க பார்க்குது. உடனே அவளை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஜூடோ டீமும் வந்துடுறாங்க. ஸோ அவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்து நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம் ஒட்டோரி நீ பேசுகிறா அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே நம்ம யுசாக்கியும் ஒட்டோரி இப்போ உன்னோட லவ்வை டக்கோடாவுக்கு சொல்கிறா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பிரின்சிபல் ஸ்டேஜில் ஓடி வந்துட்டு நான் நம்ம கைமி அகாடமியில் வந்து நீ லவ் ப்ரப்போஸ் பண்ண நான் விட மாட்டேன். அதுவும் இந்த ஃபெஸ்டிவலில் இவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து உன்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறது நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே லவ் வந்து ஒருத்தவங்களை கெடுக்க தான் கெடுக்கும், படிக்கலாம் விடாது. ஸோ அப்படின்லாம் சொல்கிறாரு. உடனே அவங்ககிட்டயும் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ இது வரைக்கும் முரட்டு சிங்களாக இருந்த இவங்க தான் நோபல் ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுக்கு இவனும் கூட திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இல்லை 10 குழந்தை பெற்றவங்களும் நோபல் ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க, ஸ்மார்ட்டாக இருந்திருக்காங்க, ஜெயிச்சும் இருக்காங்க லைஃப்பில் அப்படின்லாம் சொல்லி 2 பேருக்கும் ஒரே வாய்க்கா தகராறாக போயிட்டே இருக்குது. ஸோ இவனும் என்ன சொல்கிறான், இவன் ஸ்ட்ராங்காக லவ் தான் லைஃபோட எசன்ஸே அப்படின்னு சொல்கிறோம். உடனே நம்ம ப்ரொஃபஸரும் வந்து நானும் எனக்கும் 101 மேரேஜ் ப்ரொபோசல்லாம் வந்திருக்கு. இவ்வளோ யோகி மாரி பேசுகிறானே, இவனே ஹைஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணான். ஆனால் அந்த பொண்ணு வந்து என்னை லவ் பண்ணி நாங்கள் 2 பேரும் டேட் அப்படின்னு சுற்ற ஆரம்பிச்சிடும். இவன் செம கடுப்பாயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே பிரின்சிபலுக்கு செமக்கம் வந்து 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ப்ரொஃபஸரும் நம்ம பிரின்சிபலை ஒரு டிச்சு வைக்கிறாரு. உடனே அவரும் சுருண்டு அப்படியே தள்ளி கீழே விழுந்துடுறாரு. இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் நம்ம ஒட்டோரியும் இவர் சொல்கிறதெல்லாம் போய் ஸோ எக்ஸ்ரே கண்டுபிடிச்சவர் வந்து அவரோட ஒய்ஃபோட கையை தான் அவங்க மேரேஜ் ரிங்கோட தான் ஃபஸ்ட் டைமு எக்ஸ்ரே எடுத்தார். இது ப்ரூவ் ஆகலையா, லவ் பண்ணியும் சக்சீட் ஆகலாம். ஸோ லவ் பண்ணி நம்ம லைஃப்பில் ஜெயிக்கலாம் அப்படின்ற மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுக்குறோம். உடனே பிரின்சிபல் வந்து இவனை யார் இந்த ஸ்டேஜை விட்டு தூக்கி வெளில போடுறாங்களோ அவங்களுக்கு நான் யூனிவர்சிட்டியில் சேர ஹெல்ப் பண்ணுறேன், நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தரேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் அடித்து பிடிச்சிக்கிட்டு அவனை தூக்கி போட ஸ்டேஜுக்கு வருவாங்க. உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அதை தடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவன் என்ன பண்ணுவான், டக்கோடா கிட்ட நீ என்ன அன்றைக்கி எரேசர் என் கையில் கொடுத்துட்டு நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம லவ் அப்படின்னு சொல்லும்போது நான் ஜஸ்ட்டு அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் உன்னை விட்டு விலகி ஓடி போனேன். ஆனால் நான் உன்னோட சுச்சுவேஷனில் யோசிச்சு பார்க்கவே இல்லை, அதுக்கு என்னை மன்னிச்சிரு. ஸோ நான் உன்னை மறக்கிற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ எனக்கு புரிஞ்சிடுச்சு நான் உன் மேலே அவ்வளோ லவ்வில் இருக்கேன்னு சொல்லிட்டு டக்கோடா நான் உன்னை சீரியஸாகவே ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜை விட்டு கீழே அந்த கூட்டத்தெல்லாம் தள்ளிட்டு இந்த உலகத்தை விட நான் உன்னை அதிகமாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து சொல்கிறான். ஸோ அவகிட்ட சொன்ன உடனே அவகிட்டையும் நீ தான் நான் படித்ததுலேயே ரொம்ப மிகப்பெரிய சப்ஜெக்ட்டு என் லவ் சப்ஜெக்ட்லேயே நீ தான் ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்லாம் சொல்கிறான். ஸோ உடனே டக்கோடாவும் வந்து என்ன சொல்கிறான்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உன்னை. ஸோ
இப்போ நீ இவ்வளோ கன்ஃபஸ் பண்ணியே இதுக்கு டக்கோடா என்ன பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒட்டோரியும் அப்படியே என்ன பதில் சொல்லணுன்னே தெரியாமல் அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டோரி பதில் சொல்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவனும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான். ஸோ டக்கோடாவும் கொஞ்சம் கூட எதுவும் ஃபீல் பண்ணாமல் சிரிச்சுக்கிட்டே வந்து இந்த சைலன்ஸ் தான் பதிலே அப்படின்னு சொல்கிறான். சைலன்ஸ் பதிலா அப்படின்னு. ஆமாம், உண்மையான அன்புக்கு பதில்லாம் தேவையில்ல, சைலன்ஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு கிஸ் பண்ணிடுறான். உடனே இவன் கிஸ் பண்ணுறத பார்த்தோன்னே அவன் ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் செம்ம ஷாக் ஆகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவனுக்காக. ஸோ எல்லாருமே பயங்கர ஹாப்பி, பயங்கர சந்தோஷம். உடனே எல்லாருமே வந்து ஃப்ரீடம் கிடச்சிடுச்சு, ஃப்ரீடம் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே எல்லோரும் மொத்த குரூப்புமே ஃப்ரீடம் ஆஃப் லவ்னு சேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவனோட ப்ரொஃபஸரும் ஆல் த பெஸ்ட் கண்ணா அப்படின்னு சொல்கிறான். அவளோட பாய் ஃப்ரெண்டும் சந்தோஷமாக கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ எங்கள் பிரின்சிபலும் கைமி அகாடமியோட ஹிஸ்ட்ரியே ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. உடனே இசோக்கே வந்து இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஒட்டோரியும் வந்து டக்கோட கையை பிடிச்சி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே எல்லோரும் முன்னாடியும் வச்சு அவளை ஃபஸ்ட் டைம் இவனாக கிஸ் பண்ணுறான். ஸோ இங்கே இந்த ஸ்டோரி பியூட்டிஃபுல்லாக முடியுது. உடனே அடுத்து நம்ம கைமி அகாடமியை வந்து கோயடாக மாற்றி எல்லோரும் லவ் பண்ண ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே ஜோடியாக சுற்றி ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்காங்க. இது உடனே ஊர் ஃபுல்லாக பரவுது. ஸோ பரவுன உடனே ஒரு நியூ எரா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ உடனே கவர்மெண்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் நோபல் ப்ரைஸ் வின் பண்ணவங்களும் சேர்ந்து ஒரு ஜியோவே பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நியூ எரா, லவ் எரா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறாங்க. இதோட இந்த வெப் சீரிஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் பாசிட்டிவாகவும் அவ்வளோ அழகாகவும் முடியுது. இந்த வெப் சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வெப் சீரிஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.